விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்னன்னு. மண் ஆழம் இல்லாத பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் விதைத்து விடாதீர்கள். வெயில் பட்டால் கருகி போகும். வழியில் சிந்தி விடாதீர்கள், பட்சிகள் பட்சித்து போகும். அடுத்து சொல்லுது பாருங்க, சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அது ஒன்றுமில்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். அடையப்பா, எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க, எனக்கான விஷயம் கிடைச்சதா, எனக்கான பருக்கு கிடைக்குதா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, டோன்ட் வேஸ்ட் யுவர் நாலேஜ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்த்துக்கிறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகும். ஒன்னும் இல்ல, உங்க எல்லாருடைய கருத்தையும் திருப்புறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் பண்ணா போதும். மேல ஒரு பொண்ணு வந்து அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போச்சுன்னா போதும். இங்க நான் வைத்தால கத்திக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பேன், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கவனம் குழந்தைகளை.